ஒரு நம்பர் இருக்குது. இந்த ஒரு தடவை மட்டும் முயற்சி பண்ணிடலான்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது பேசுகிறீங்களான்ட்டு ராஜிட்டையும் கேட்குறாங்க. நான் பேசலக்கா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. வேறு யாராவது பேசுகிறீங்களான்ட்டு கதிரை பார்த்து, கதிர் நீ பேசுறியா அப்படின்னு. சரி கொடுங்க, நீ போடுங்க, நீங்கள் ஃபோன் போடுங்க, நான் பேசுகிறேன்ட்டு கதிர் பேசுகிறாரு. லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை நார்மல் கால்லே பேசு அப்படிங்கிறாங்க. சரின்னு அவர் தான் பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க திருப்பி இந்த மாதிரி மேட்ரிமோனியில் சரவணங்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் யார், பொண்ணோட அம்மாவா அப்படிங்கிறாங்க. பொண்ணு தான் பேசுகிறீங்க. ஓ நீங்கள் தான் பொண்ணு தான் பேசுகிறீங்களா, சரி அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே இங்கே பார்க்கறக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னது கல்யாணத்துக்கு பொண்ணே ரிஜிஸ்டர் பண்ணி பொண்ணே பதிவு செஞ்சு அதுவே எல்லாம் பேசுதா, என்ன இதுக்கு ஆனால் இப்படி இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இங்கே கதிர் பேசுகிறாரு. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்க, இங்கே எல்லாமே படிக்கிறாங்க. ஆமாம் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 5 பேர், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு கதிர் எல்லாமே பேசுகிறாரு. மாப்பிள்ளை இங்கே வேலை பார்க்குறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, என்ன படிச்சிருக்காருன்னு எல்லா எல்லா டீட்டெயிலும் பேசிட்டு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன நீ இவ்வளோ நேரம் பேசுன அரசி கேட்குறாங்க. 10 நிமிஷமாக கொஷின் மேலே கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் அவங்க கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தேனே. சரி இப்போ என்ன தான் சொல்கிறாங்க